கோயிலுக்குள்ள வச்சு 8 வயசு பிள்ளைய பல பேர் வன்புணர்வு செய்து கொலை செய்ததெல்லாம் திரைத்துறையில் மட்டும் இல்லை, எல்லா துறைகளிலும் இந்த பாலியல் சீண்டல்கள், இந்த குற்றங்கள் நிகழ்ந்துள்ளே இருக்கு. நம்ம ராதிகாலாம் சொல்றாங்க பாரு, அந்த பாதுகாப்பு வண்டின்னு ஒன்று இருக்கு, கேரவேன். அதுக்குள்ள 3 வயசுல பொது தேர்வு, 5 வயசுல பொது தேர்வு, 8ஆம் வகுப்புல பொது தேர்வு, 3ஆம் வகுப்புல பொது தேர்வு. இந்த நிலத்தில் வெள்ளையர்களை எதிர்த்து சுழற்றிய முதல் வீரவாள் எங்களுடைய பாட்டன் பூலித்தேவனுடையது என்கிற பெருமிதமும் திமிரும் எங்களுக்கு உண்டு. மண்ணால் கட்டி வைத்த கோட்டையை வெள்ளக்காரனுடைய பீரங்கி தொலைக்க முடியாத அளவுக்கு உறுதியோடு கட்டி வைத்திருந்த மாமன்னர் நெற்கட்டும் சேவலாமே பூலித்தேவனாமே என்று கொக்கரித்து திமிரோடு எந்த இடத்திலிருந்து படையை கிளப்பி வெள்ளைக்காரன் வந்தானோ பீரங்கியும் துப்பாக்கியும் எதிர்த்து வெறும் வாளையும் வேலையும் வைத்து அந்த இடம் வரைக்கும் விரட்டி அடித்து புறமுது காட்டி ஓட வைத்த புரட்சியாளர் எங்களுடைய பாட்டனார் பூலித்தேவன் அவர்கள். அந்த வழி வழியே வந்த அந்த பரம்பரையில் வந்த வீரத்தமிழ் மானத்தமிழ் பிள்ளைகள் எந்த நிலம் அந்நியனுக்கு அடிமைப்பட்டு விடக்கூடாது, என் தாய் நிலத்தில் ஒருபிடி மண் ஊரானுக்கு சொந்தமாகி விடக்கூடாது என்று போரிட்டாரோ அதை போலவே இந்த நிலத்தில் எங்கள் நிலத்தையும் வளத்தையும் மண்ணையும் மணலையும் மலையும் பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு களத்தில் நிற்கிற பிள்ளைகள் நாங்கள். தமிழ் தேசிய இன பிள்ளைகள் திமிரோடு எங்களுடைய பாட்டனுக்கு எங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை அடைகிறோம். வேற கேரளால பாலியல் குற்றச்சாட்டு சம்பந்தமா ஹேமா அறிக்கை வெளியிட்டிருக்கு. இதுல ஒரு சில நடிகர்கள் தவிர எல்லா நடிகர்களுமே சொல்லுறாங்க. இது பற்றி என்ன நினைக்கிறது? இது திரைத்துறையில் மட்டும் இல்லை, எல்லா துறைகளிலும் இந்த பாலியல் சீண்டல்கள், இந்த குற்றங்கள் நிகழ்ந்துள்ளே இருக்கு. இப்ப மருத்துவமனையில கல்கத்தால படிச்சுக்கிட்டு இருந்த வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயிற்சி மருத்துவம் பண்ற பிள்ளையே அந்த வளாகத்துக்குள்ளே வச்சு பல பேர் வன்புணர்வு செய்து கொலை செய்ததெல்லாம் இருக்கு, தொடர்ச்சியே நடக்குது. இப்போ ஆசிபாங்கிற தங்கச்சி கோயிலுக்குள்ள வச்சு 8 வயசு பிள்ளைய பல பேர் வன்புணர்வு செய்து கொலை செய்ததெல்லாம் இருக்கு. இது எல்லா துறையிலும் இருக்கு, பேருந்துல போகும்போது இருக்குது, எல்லா துறையிலும் இருக்கு. அது வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. ஒருத்தர் அது குற்றச்சாட்டு பதியும் போது அது வெளிச்சத்துக்கு வருது. அது திரையுலகம் ரொம்ப புகழ்பெற்ற ஊடகமா இருக்கனால பளிச்சுன்னு வருது. எந்த துறையிலையும் இதை நடக்க அனுமதிக்க கூடாது, அதான் என்னுடைய கருத்து. அதுல இது வெளிச்சத்துக்கு வரும்போது இந்த குற்றச்செயலில் ஈடுபடுவதற்கு எல்லாருக்குமே ஒரு அச்சம், ஒரு நடுக்கம் வரும். இன்னைக்கு தொழில்நுட்பங்கள் வளர்ந்து விட்ட காலத்துல எல்லாமே நம்ம ராதிகாலாம் சொல்றாங்க பாருங்க, அந்த பாதுகாப்பு வண்டின்னு ஒன்று இருக்குது, கேரவேன். அதுக்குள்ள சிசிடிவி கருவியை வச்சு பெண்கள் இப்ப பெண்கள் இருக்கிறாங்கன்னா அது வச்சிருக்கிறது தெரியாது. அவங்க போய் உடை மாற்றும் போது, ஓய்வு எடுக்கும் போது அதெல்லாம் பதிவு பண்றது எவ்வளவு அநாகரிகம்னு பாருங்க. அப்ப அது எல்லா இடங்கள்லையும் இது கவனமா இருக்க வேண்டியது. இப்ப நீங்க இங்க நிக்கிற எல்லாருக்கும் இந்த பொறுப்பு இருக்குன்னு நினைச்சு செயல்பட்டா இந்த குற்றத்தை தவிர்க்க முடியும். அதுக்கு அந்த மாதிரி செய்திகள் வருவது வருத்தமா இருக்குது. அது எல்லா இடங்களையும் நடக்காம பார்த்து கொள்ளக்கூடிய கடமை, பொறுப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. வேற ஏதாவது கேளுங்க. மத்திய அரசு பாடத்திட்டத்தை விட தமிழக அரசு பாடத்திட்டம் மிக இதா இருக்கனால மாணவருடைய அறிவு குறைஞ்சு சொல்லி தற்போது ஆளுநர் சென்னையில ஒரு பங்கன்ல பேசியிருக்காரு. இது பத்தி என்னென்ன நினைக்கிறீங்க? அவருடைய அறிவு குறைவா இருக்கிறதா நான் கணக்கிடுறேன். இங்க எங்களுக்கு புதுசா பாடம், அறிவு வளர்க்குற பாடம்லாம் ஒன்றும் இருக்குது. எங்களுக்கு ஏற்கனவே இருக்குது. நாங்க சொல்றது உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்த மக்கள் நாங்க. நீங்க மொழி வழியே மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது அந்தந்த மாநிலத்தினுடைய அந்தந்த இன மக்களின் மொழி, கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு, இதெல்லாம் வழிபாடு எல்லாம் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும். நீங்க திடீர்னு ஒரே கல்வி முறைங்க, அது என்ன கல்வி முறை? அதுல என்ன இருக்குது சிறப்பு? ஒரு சிறப்பை சொல்லுங்க. ஒன்னே 3 வயசுல பொது தேர்வு, 5 வயசுல பொது தேர்வு, 8ஆம் வகுப்புல பொது தேர்வு, 3ஆம் வகுப்புல பொது தேர்வு, 5ஆம் வகுப்புல பொது தேர்வு. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல தோற்று போனாலே என் பிள்ளைங்க தற்கொலை பண்ணிக்கிறது, தோல்வியை தாங்குற மன முதிர்ச்சி. இதுல நீங்க 5ஆம் வகுப்புல பொது தேர்வு, 8ஆம் வகுப்புல பொது தேர்வுனா என் பிள்ளை எப்படி தேர்வு? சின்ன வயசுலயே கல்வினாலே ஒரு நடுக்கம் வந்து, பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு படிக்கிறதுக்கே ஒரு பயம் உண்டு. அப்ப கல்வியிலிருந்து வெளியேறுவாங்க. ஒரு குலக்கல்வி முறையே அது மறுபடியும் ஊக்கப்படுத்துது. இப்ப யாரு வேணாலும் முடிவெட்டலாம்னா பரவாயில்ல,
நீ முடிதான் வெட்டணும்னா அது எப்படி இருப்பீங்க? அது எப்படி இருப்பீங்க? இப்ப சலவை தொழிலாளி தான் சலவை செய்யறாரா? நம்ம வீட்டுல நம்ம அம்மா நம்ம துணியை துவைக்கலையா? அந்த மாதிரி எல்லாருமே வேளாண்மை செய்யறோம், மாடு மேய்க்கிறோம். இந்த வேலை இந்த சமூகம் தான் செய்யணுங்கிறதெல்லாம் அதெல்லாம் இருக்க முடியாது. அந்த கல்வி திட்டத்துல ஒரு சிறப்பு ஏற்படும். அத நான் சொல்லல, அது வந்து புதிய கல்விக் கொள்கை நம் குழந்தைகளுக்கு நாம் எழுதி வைக்கிற மரண சாசனம். அறிவார்ந்த கல்வியாளர்கள் சொல்றாங்க. இங்கே தமிழ்நாடு அரசு போட்ட குழுவுல ஜவஹர் நேசன்ங்கிற ஐயா இந்த தமிழ்நாடு அரசு அந்த புதிய கல்விக் கொள்கையை அப்படியே ஏற்குது. அதனால அந்த கல்விக் கொள்கையை அப்படியே ஏற்கிறது. இதுல இருந்து இந்த கல்வி குழு இந்த குழுவுல இருந்து நான் வெளியேறுகின்றேன். அது ஏற்புடையதல்ல. அது நம்ம ஏற்க வேண்டிய அவசியம் நமக்கு.